காலம் உள்ளவரை கலைஞர் நூற்றாண்டு துவக்க விழாவை ஆரம்பித்து நூற்றாண்டு முடிவுகின்ற ஒரு சில நிகழ்ச்சிகளோடு கிழக்கு மாவட்டம் தன்னுடைய பணிகளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. முதல் நிகழ்வாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட வடசென்னையிலே மாண்புமிகு என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தோழமை கட்சி தலைவர்களோடு பங்கு பெறுகின்ற நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கினார்கள். அவர் ஏற்பாடு செய்ய சொன்னது பொதுக்கூட்டம்தான். ஆனால் கிழக்கு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் துணையோடு அதை ஒரு மாநாட்டாக மாற்றி சரித்திரம் படைத்த மாவட்டம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் பெருமை கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக 40 நிகழ்ச்சிகள் முழுவதுமாக முடித்தோம். இரண்டாவது கட்டமாக 40 நிகழ்ச்சிகளை அறிவித்திருந்தோம். அதில் 29 நிகழ்ச்சிகள் தான் நடத்த முடிந்தது. பாராளுமன்ற தேர்தல், இயற்கை சீற்றம் இவைகளால் 11 நிகழ்ச்சிகள் தடைப்பட்டது. அந்த 11 நிகழ்ச்சிகளையும் மீதம் இருக்கின்ற 20 நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து 31 நிகழ்ச்சிகளை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து இன்றைக்கு அதில் 91வது நிகழ்ச்சியாக மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகையும் கல்வி உபகரணங்களையும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோக்களையும் வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அன்றைக்கினிய அருமை அண்ணன் பகுதி கழக செயலாளர் முரளி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு இரவு முழுவதும் தோள் கொடுத்து உதவி புரிந்திருக்கின்ற இந்த வட்டத்துடைய வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய பிரபாகரன் அவர்களே, இந்த நிகழ்விலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி இருக்கின்ற பகுதி கழக செயலாளர் அருமையண்ணன் ராஜசேகர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு மாணவ செல்வங்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை ஏற்பாடு செய்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய விஜயகுமார் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கினிய பிரியா அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய அருமையண்ணன் தாயகம் கவி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றியழகன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் KS ரவிச்சந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய தமிழன் பிரசன்னா அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் இனிய பாலா அவர்களே, தனசேகர் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, பிரபு அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கினிய மகேஷ்குமார் அவர்களே, அன்பிற்கினிய சந்துரு அவர்களே, அன்பிற்கினிய நாதன் அவர்களே, அணிகளுடைய அமைப்பாளர்கள் தம்பி வானவில் விஜய் அவர்களே, அன்பிற்கினிய உதயசங்கர் அவர்களே, துரைக்கண்ணு அவர்களே, LPF மோகன் அவர்களே, மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் இனிய சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களே, தொண்டரனுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்கினிய சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, மாவட்டத்துடைய மருத்துவர் பிரிவினுடைய அமைப்பாளர் மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே, சுற்றுச்சூழலினுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரி நாகவல்லி MC அவர்களே, நிகழ்விலே பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அணிகளுடைய அமைப்பாளர்கள் தொண்டரணி விஜயகுமார் அவர்களே, கலை இலக்கிய பேரவையினுடைய அணி செயலாளர் தாமோதரன் அவர்களே, நம்முடைய இலக்கிய அணி செயலாளர் அன்பிற்கினிய அனைவராலும் பல்கிவாலா என்று போற்றப்படுகின்ற அன்பிற்கினிய துலக்கானம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் எழும்பூர் வேலு அவர்களே, சுதா அவர்களே, அம்பத்தூர் பகுதி கழகத்துடைய செயலாளர் தம்பி நாகராஜ் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, கொளத்தூர் பகுதி கழக செயலாளர் அன்பிற்கினிய முரளி அவர்களே, அன்பிற்கினிய நாகராஜன் அவர்களே, திருவிக்கா நகர் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய தமிழேந்திரன் அவர்களே, சாமிக்கண் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்ற
துறைமுக பகுதி கழகத்துடைய வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய அண்ணாதுரை அவர்களே, ராமூர்த்தி அவர்களே, கதிரவன் அவர்களே, ரவி அவர்களே, ஜெய்சங்கர் அவர்களே, கவி அவர்களே, நம்முடைய பார்த்திபன் அவர்களே, தம்பி 11 நாட்கள் நடைபெற்ற கண்காட்சியை இரவு பகல் பாராமல் நல்ல சூழ்நிலையோடு அந்த கண்காட்சி நடத்துவதற்கு வருகின்ற விருந்தினர்களையும் சிறப்போடு கவனித்து நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்கி காட்டிய வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி சதீஷ்குமார் அவர்களே, அவருக்கு துணையாக இருந்து அந்த நிகழ்ச்சியை முழுமையாக கண்காணித்து சிறப்பு தேடி தந்த லண்டன் முருகன் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நம்முடைய பரிமளம் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஆசாத் அவர்களே, ரங்கீலா ராஜேஷ் அவர்களே, இவர்களுக்கு துணையாக இருந்து எப்பொழுதும் மைக்கை தன்னோடு கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற மைக் மணி என்ற அனைவராலும் போற்றப்படுகின்ற நம்முடைய அருமை நண்பர் அபரஞ்சி அவர்களே, இவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய சட்டமன்றத்தினுடைய பணிகளை மேற்கொள்ளுகின்ற நம்முடைய ரமேஷ் அவர்களே, நம்முடைய ஜெகன் அவர்களே, நம்முடைய சம்பத் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலுதேடி தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களே, இந்த ஆண்டு கல்வி உதவித்தொகையை பெற வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒரு தேர்தலில் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு வகுப்பினை எடுத்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அருமையண்ணன் கௌதம் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய புன்னகை மன்னன் துறைமுகத்தினுடைய செல்லப்பிள்ளை எங்கள் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, நம்முடைய ஜீவா அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறு அடுக்குகளின் நட்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வகையிலே நட்பிற்கு இலக்கணமாகவும் நல்லது செய்கின்றவர்களை, நற்பணி ஆற்றுகின்றவர்களை, இயக்கத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்களை என்றுமே புன்னகை ததும்ப கட்டி அணைத்துக் கொள்ளுகின்ற, கரம் கொடுக்கின்ற தன்மை கொண்ட அன்பிற்கினிய கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். விலாசம் அறியாதவர்கள் கூட ஆட்டோவிலே ஏறினால் விலாசத்தை தந்து அவர்களை வீடு வரையில் சென்று வழி அனுப்பக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் ரீதியாக ஒரே ஒருவர் தான், அவர்கள்தான் ஆட்டோ ஓட்டுநர்கள். அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்குத்தான் இன்றைக்கு 20 ஆட்டோக்களை கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஆட்டோ ஓட்டுநருக்கு முப்பெரும் விழாவிலே ஆண்டுதோறும் சிறப்பு சேர்ப்பார்கள். அந்த வகையிலே கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்ச்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிறப்பு சேர்க்காத நிகழ்ச்சிகளிலே இதுவரையில் 14 ஆண்டு காலம் நிகழ்ச்சிகள் இல்லாமல் இல்லை. அந்த வகையில் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் 20 பேருக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய அன்பிற்கினிய அருமையண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வழங்கினார்கள். கல்வி உதவித்தொகையாக 1000 பேர்களுக்கு இன்றைக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுகின்ற சொல் என்னவென்றால், யாராலும் தட்டி பறிக்க முடியாத, யாராலும் திருட முடியாத ஒரு கலை இருக்கும் என்றால் அது கல்வி 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 என்பதுதான் அந்த கலை. மாண்புமிகு நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளே, படியுங்கள், படிப்பதற்குண்டான அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன். பள்ளிக்கல்வி என்றாலும் சரி, நடுநிலை பள்ளி என்றாலும் சரி, உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என்றாலும் சரி, உயர்கல்வி என்றாலும் சரி, தமிழகத்தில் மட்டும்தான் இந்திய திருநாட்டிலேயே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தந்து கல்விக்கு என்று அதிகமாக நிதி ஒதுக்குகின்ற ஒரு மாநிலம் தமிழகம் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிய வேண்டும். அந்த வகையிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நாளும் ஒரு புது திட்டங்களை ஏற்படுத்தி பல்வேறு தரப்பட்ட மாணவர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கு கூட அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள்.
ஆனால் மேலை நாடுகளுக்கு கூட அவர்களை அழைத்து சென்று விமானத்திலே பறக்க செய்து அவரும் உடன் சென்று இதுதான் உலகம் என்று மாணவ செல்வங்களுக்கு உலகை காட்டுகின்ற ஒருவர் தான் உங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அந்த வகையிலே அருமையண்ணன் தயாநிதி மாறன் சிரித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மாத்திரமா செய்ய வேண்டும்? நானும் மத்திய சென்னையில இருந்து ஆண்டுக்கு 100 பேரையாவது வெளிநாட்டிற்கு அழைத்து செல்வேன் என்று சிரித்துக் கொண்டிருக்கின்றார். கல்வி கல்வி ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் கல்வியில் தான் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு கல்வி உதவித்தொகை பெறுகின்ற பெண்கள் நம்முடைய அன்பிற்கினிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரை எடுத்துக்கொண்டால் நீட் வேண்டாம் என்று முதலில் அறிவித்தது தமிழகம், அதிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதை தெருவெங்கும் கொண்டு சேர்த்தவர், அந்த போராட்டத்தை விரிவுபடுத்தியவர், அனைவருக்கும் இந்த நீட் தேவையில்லை என்பதை உணர்த்தக்கூடிய பிரச்சாரத்தை கையில் எடுத்தவர் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்றைக்கினிய அருமையண்ணன் உதயநிதி அவர்கள். எப்பொழுதோ ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கையில் எடுத்த நீட் தமிழகத்தில் இருந்து அது தீயாக எரியும் பூகம்பமாக மாறி இன்றைக்கு இந்திய அளவிலேயே நீட் வேண்டாம் என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களை பார்த்தால் ஓட்டுரிமை உள்ளவர்கள், வாக்களிக்கின்ற உரிமை உள்ளவர்கள். அடுத்து நாம் எதிர்கொள்ள போகின்ற தேர்தல் 40க்கு 40 தமிழ்நாட்டிலே நாடாளுமன்றத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் மீட்டு தந்ததற்கு சொந்தக்காரர்கள் இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான். இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ள போகின்ற உறுதி 40க்கு 40 எப்படி சாத்தியக்கூறோ அதுபோல் 234க்கு 234 என்பதை 26 சட்டமன்ற தேர்தலில் நிரூபிப்போம் என்பதை நீங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழகத்துடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதியின் அவர்களுடைய தலைமையில் இருந்தால்தான் நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அதோடு மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் மீண்டும் அடுத்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைகின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று உறுதியை எடுத்துக் கொள்ளுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வை கருதி இந்த நிகழ்வுக்கு உதவியவர்களுக்கு அனைவருக்கும் மாவட்ட கிழக்கு சார்பில் மாவட்ட செயலாளர் முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.